Hello viewers, welcome back to English Teacher channel. This is Manu. இன்னைக்கு நம்ம should be, should have been இது நாளையும் நம்ம பார்க்க போறோம். இந்த நாளுக்கு என்ன மீனிங்னு நம்ம பார்க்கலாம். இதை எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் should அப்படின்னா வேண்டும் அப்படிங்கிற மீனிங். நீ வர வேண்டும், நீ சாப்பிட வேண்டும், நீ போக வேண்டும், இந்த மாதிரி சொல்லும் போது வேண்டும்னு சொல்றதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம should யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாருங்க should be அப்படிங்கிறது இருக்க வேண்டும். நீ இப்பொழுது அங்கே இருக்க வேண்டும், நான் இப்பொழுது இங்கே வர வேண்டும், நீ நாளைக்குள் அதை முடித்திருக்க வேண்டும், இந்த மாதிரி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற விஷயங்களுக்கு எல்லாமே நம்ம should be யூஸ் பண்ணணும். should have எங்க யூஸ் பண்றது அப்படின்னா இருந்திருக்க வேண்டும். ஓகே, அது இருக்க வேண்டும், இது இருந்திருக்க வேண்டும். should haveவும் சரி, should have beenும் சரி, ரெண்டுக்குமே நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இருந்திருக்க வேண்டும். இந்த ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான் வருது. பட் இந்த ரெண்டையுமே நம்ம ஒரே இடத்துல பயன்படுத்த முடியாது. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி சுச்சுவேஷன் இருக்கு. எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எந்த மாதிரி சென்டென்ஸ்ல நம்ம போடணும் அப்படிங்கறத நீங்க இந்த வீடியோ லாஸ்ட்ல தெரிஞ்சுப்பீங்க. இது வரைக்கும் என்னுடைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம should be, should have been இதையெல்லாம் எங்கெங்க பயன்படுத்தணும் அப்படிங்கறத தெளிவான விளக்கத்தோட நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம should வச்சு எப்படி சென்டென்ஸ் யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். should-னா நம்ம தெரியும், வேண்டும் நம்ம பார்த்துட்டோம். இதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இது எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் இருக்கு. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதிக்கணும். அடுத்து நம்ம should ஆக்சிலரி வெர்பான should நம்ம எழுதிக்கணும். அதுக்கடுத்து மெயின் வெர்ப் வரணும். இந்த மெயின் வெர்ப் எப்படி இருக்கணும் அப்படின்னா verb one formation. verb one formationனா தெரியும், present tense. அது ஒரு சிம்பிளான ஒரு present tenseல இருந்தாலே போதும். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதிருக்கோம், அடுத்து should எழுதிருக்கோம், அடுத்து verb one formation எழுதுறோம். அதுக்கடுத்து நம்மளுக்கு தேவையான ஆப்ஜெக்ட்டை நம்ம போட்டு எழுதிக்கலாம். ஓகே, இதுதான் இந்த சென்டென்ஸ்க்கான ஃபார்மேஷன். ஓகே, அப்ப should-னா என்ன வரணும் அப்படின்னா வேண்டும் அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்துவோம். இது இந்த சென்டென்ஸ் எல்லாம் பாருங்க, இது ரொம்ப ஈஸியா நம்ம எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இங்க என்ன எழுதணும் அப்படின்னா சப்ஜெக்ட், அடுத்து நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா வேண்டும், அதை எழுதணும். ஃபர்ஸ்ட் எழுதிடலாமா? அவர் அப்படிங்கும் போது he. ஓகே, வேண்டும் அப்படிங்கிறது should. ஓகே, அவர் வேண்டும், என்ன வேண்டும்? மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்ப மன்னிப்பு கேட்கறத நம்ம என்ன சொல்லுவோம்? அப்பாலஜிஸ். அப்பாலஜிஸ்னா மன்னிப்பு கேட்கிறது. So he should apologize. அதாவது அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. he should apologize. அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும். ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. அடுத்தது பாருங்க, நீங்கள் ஒவ்வொரு நாளும் படிக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் நம்ம இங்க என்ன எழுதணும்? எஸ், சப்ஜெக்ட், அடுத்து நம்மளுக்கு தேவையான verb எழுதணும். சோ நீங்கள் வேண்டும், இதை நம்ம எப்படி எழுதுவோம்? you should. என்ன வேண்டும்? படிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க? படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ யூ ஷுட், படிக்க அப்படிங்கிறது நம்ம என்னது ஸ்டடி போட்டா போதும். ஏன்னா இங்க வெர்ப் ஒன் ஃபார்மேஷன் தானே இருக்கு. சோ நம்ம வேற எதுவும் எழுத வேண்டாம். சோ யூ ஷுட் ஸ்டடி, நீங்கள் படிக்க வேண்டும். எப்படி படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க? ஒவ்வொரு நாளும். சோ அதை நம்ம இங்க ஆட் பண்ணி எழுதணும். எவ்ரி டே, யூ ஷுட் ஸ்டடி எவ்ரி டே. நீங்கள் ஒவ்வொரு நாளும் படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நல்லா பாருங்க, இந்த ஷுட்ங்கிறது வந்து ஒரு சில சிச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் என்னது? அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். இது வந்து என்ன அப்படின்னா டியூட்டி. ஏன்னா ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்காங்க, அப்ப கண்டிப்பா அவங்க என்ன செஞ்சாகணும்? மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். அப்ப அது வந்து அவங்களுடைய ஒரு டியூட்டி. இந்த மாதிரி டியூட்டிக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க? நீங்கள் ஒவ்வொரு நாளும் படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து என்ன? அட்வைஸ். அப்போ அட்வைஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். வேற எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். அதுக்கடுத்து பாருங்க, அவர்கள் விதிகளை பின்பற்ற வேண்டும். இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு? இதுவும் அட்வைஸா தான் இருக்கு. சோ இந்த சென்டென்ஸும் அட்வைஸ்ல தான் இருக்கு நம்மளுக்கு. சோ இதை எப்படி எழுதுறது? அவர்கள் வேண்டும், அதை நம்ம எடுத்து எழுதிக்கலாமா? அவர்கள் வேண்டும். சோ தே ஷுட். என்ன வேண்டும் சொல்லிருக்காங்க? பின்பற்ற. பின்பற்றது நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபாலோ. எதை ஃபாலோ பண்ண சொல்லிருக்காங்க? விதிகளை. சோ the rules.
ஓகே, they should follow the rules. இது வந்து என்னது, அவர்கள் விதிகளை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது வந்து ஒரு அட்வைஸ். ஓகே, அடுத்தது பாருங்க, நீங்கள் அதிக தண்ணீர் குடிக்க வேண்டும். ஓகே, நீங்கள் அதிக தண்ணீர் குடிக்க வேண்டும்ங்கிறது நம்மளுக்கு என்னதான் வரும், அட்வைஸ்ல தான் வரும். சோ அப்ப மேக்சிமமா நம்ம எதுலதான் அதிகமா யூஸ் பண்றோம் அப்படின்னா அட்வைஸ்ல தான் என்ன செய்யறோம், ஷுட் யூஸ் பண்றோம். நீங்க யாருக்காவது அட்வைஸ் பண்ணணும், ஏன்னா அட்வைஸ் பண்றதெல்லாம் நமக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. சோ நம்ம யாருக்காவது அட்வைஸ் பண்ணும்போது நீங்க எதை யூஸ் பண்ணி பேசலாம், இல்ல எதை யூஸ் பண்ணி அவங்களுக்கு சொல்லலாம், கன்வே பண்ணலாம் அப்படின்னா ஷுட் யூஸ் பண்ணலாம். அப்ப இனிமே நீங்க அதிகமா ஷுட் யூஸ் பண்ணி அட்வைஸ் பண்ணுவீங்க. நீங்கள் அதிக தண்ணீர் குடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வேண்டும். சோ யூ ஷுட். குடிக்க வேண்டும். சோ ஃபர்ஸ்ட் அதை எழுதிக்கலாம், ட்ரிங்க். யூ ஷுட் ட்ரிங்க். எதை குடிக்க சொல்லியிருக்காங்க, தண்ணீர். தண்ணீர் தான் குடிக்க சொல்லியிருக்காங்க. இங்க எந்த தண்ணீர் குடிக்க சொல்லியிருக்காங்க, அதிக தண்ணீர். சோ அப்ப மோர் வாட்டர். வெறும் தண்ணீர்னா நீங்க வாட்டர் மட்டும் போட்டா போதும். சோ அதிக தண்ணீர் அப்படின்னு அதிக தண்ணீர்னு அவங்க சொல்லும் போது மோர் வாட்டர். ஓகே, யூ ஷுட் ட்ரிங்க் மோர் வாட்டர் அப்படின்னு போடலாம். இல்ல நீங்கள் தினமும் அதிக தண்ணீர் குடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டா நம்ம அடிஷனலா என்ன எழுதணும், டெய்லி அப்படின்னு எழுதிக்கலாம். யூ ஷுட் ட்ரிங்க் மோர் வாட்டர் டெய்லி. நீங்க அதிக தண்ணீர் எனது டெய்லியும் தினசரி குடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நம்ம தான் ஆட் பண்ணி என்ன செய்யணும், பேசணும், எழுதணும். இப்ப அடுத்தது பாருங்க, மாலை 5 மணிக்குள் நாம் அடைய வேண்டும். இது எதுல இருக்கு, இது அட்வைஸும் வராது, அட்வைஸும் வராது, டியூட்டியும் வராது. அப்ப இது எதுல இருக்கு, அடைய வேண்டும் சொல்லியிருக்காங்க. சோ எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணும் போதும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்பு. ஓகே, எக்ஸ்பெக்டேஷன் போது எதிர்பார்ப்பு. இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷனுக்கும் நம்ம இதை பயன்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, மாலை 5 மணிக்குள் அப்படிங்கிறது இங்க சப்ஜெக்ட் கிடையாது. இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நாம் வேண்டும். சோ அதுதான் நம்ம எழுதணும். அப்ப நாம்ங்கும் போது என்ன எழுதணும், வி. வேண்டும்ங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன போட்டலாம், ஷுட். வி ஷுட். இங்க என்ன சொல்லிருக்காங்க, அடையதான் என்னது, verb. அடையிறது நம்ம என்ன சொல்லுவோம், ரீச். ஓகே, வெர்ப் ஒன் ஃபார்மேஷன் எழுதுனா போதும். சோ நம்ம ரீச் மட்டும் போட்டாலே போதும். வி ஷுட் ரீச். மாலை 5 மணிக்குள் இது நம்ம எழுதணும். இது எப்படி எழுதுறது அப்படின்னா by 5 PM எழுதினாலே போதும். we should reach by 5 PM. மாலை 5 மணிக்குள் நாம் அடைய வேண்டும். சோ அந்த ஏதோ ஒரு இடத்தை அவங்க அடையணுங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. இது வந்து எக்ஸ்பெக்டேஷன். சோ should, இந்த should வந்து எங்கெல்லாம் பயன்படுத்தணுங்கிறது உங்களுக்கு இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும். should வந்து மெயினா இந்த 3 சிச்சுவேஷனுக்கு பயன்படுத்தலாம். ஒண்ணு என்ன அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்ச அட்வைஸ். அடுத்தது என்ன அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் பிடிக்காத டியூட்டி. அதுக்கடுத்து என்ன அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன். இந்த மூணுமே நம்மளுக்கு, இந்த 3 சிச்சுவேஷன்லயுமே நம்ம எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஷுட் யூஸ் பண்ணலாம். சோ இது உங்களுக்கு இப்போ தெளிவா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். அட்வைஸ்க்கு, டியூட்டிக்கு, எக்ஸ்பெக்டேஷனுக்கு, இந்த மூணுக்குமே நம்ம எதை யூஸ் பண்ணலாம், ஷுட் யூஸ் பண்ணலாம். சோ வேண்டுங்கிற ஒரு விஷயத்த சொல்றதுக்கு நம்ம எதை பயன்படுத்துறோம் அப்படின்னா ஷுட் பயன்படுத்துறோம். இப்ப ஷுட் பி எப்படி பயன்படுத்துறது, அது எந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாம். இப்ப பாருங்க, அவர் இப்போது வீட்டில் இருக்க வேண்டும். நம்மளுக்கு வந்து அட்வைஸும் கிடையாது, டியூட்டியும் கிடையாது, ஆனா எக்ஸ்பெக்டேஷன்ல வரும். ஓகே, அப்போ இங்க ஷுட் பில வந்து என்ன வரும் அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் வரும். சஜஷன்னா ஒரு பரிந்துரை தான். அவங்க வந்து அட்வைஸ் பண்ண மாட்டாங்க, இதை செய்யலாம் அப்படின்னு ஒரு பரிந்துரை வேணா சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். பட் அதோட ஸ்ட்ரக்சர் வேற. அதுல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வெர்ப் ஒன் ஃபார்மேஷன் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சோ அந்த சப்ஜெக்ட்க்கு அடுத்து ஷுட்டுக்கு அடுத்து நம்மளுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா வெர்ப் ஒன் ஃபார்மேஷன் வந்து சிம்பிளா முடிஞ்சிடும். பட் இங்க வந்து அப்படி கிடையாது. இந்த ஷுட் பிய பொறுத்தவரையிலையும் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வரும், அடுத்து நம்மளுக்கு ஷுட் பி யூஸ் பண்ணணும். இந்த ஷுட் பிக்கு அடுத்து நீங்க பல விஷயங்கள் யூஸ் பண்ண போறீங்க. என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நவுன். ஓகே, இந்த வெர்புக்கு அடுத்து, இந்த பீவர்புக்கு அடுத்து நம்ம நவுன் யூஸ் பண்ணலாம். அடுத்தது அட்ஜெக்டிவ். நம்ம அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணலாம். அடுத்து என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பிளஸ் ஐஎன்ஜி சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃபார்மும் நம்ம யூஸ் பண்ணலாம். நவுனும் யூஸ் பண்ணலாம், அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணலாம், வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி யூஸ் பண்ணலாம், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணலாம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா தெரியுங்களா, வெர்ப் 3 ஃபார்மேஷன்.
ஓகே, அப்போ இங்க 4 இதுவுமே நம்ம யூஸ் பண்ணலாம். இங்க அங்க உள்ள வெர்ப்ல வந்து நம்ம வெர்ப் ஒன் ஃபார்மேஷன் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஆனா இங்க நவுன் யூஸ் பண்றோம், அட்ஜெக்டிவ் யூஸ் பண்றோம், வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி யூஸ் பண்றோம், வெர்ப் 3 ஃபார்மேஷன். சோ இந்த 4மே நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, அவர் இப்போது வீட்டில் இருக்க வேண்டும். சோ இது வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அவர் இருக்க வேண்டும். இத ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து எழுதலாம். அவருங்கும் போது he இருக்க வேண்டும். சோ should beங்கிறது இருக்க வேண்டும்ங்கிற மீனிங் கொடுக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சோ இருக்க வேண்டும்ங்கிறதுக்கு அதுக்கு வேண்டும் மட்டும் இருந்தது. நம்ம should மட்டும் யூஸ் பண்ணோம். இங்க இருக்க வேண்டும்னு இருக்கு. சோ நம்ம should be யூஸ் பண்ணிருக்கோம். அடுத்தது பாருங்க, இப்போது வீட்டில். ஓகே, வீட்டில் போடும்போது நம்ம ஹோம் போடுறதுக்கு முன்னாடி at யூஸ் பண்ணணும். ஓகே, at home. At home now. ஓகே, இப்பொழுது அப்படின்னு சொல்லிருக்காங்களே, சோ now he should be at home now. இப்பொழுது அவர் வீட்டில் இருக்க வேண்டும். சோ இங்க வெர்புக்கு அடுத்து நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம்? இங்க அட்ட நீங்க விட்டுருங்க. இங்க நம்ம என்ன யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா noun. ஹோம்ங்கிறது என்னது? noun. சோ இங்க வெர்புக்கு அடுத்து நம்ம இங்க என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணிருக்கோம்? nounங்கிற ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிருக்கோம். அப்போ he should, அவர் இப்பொழுது வீட்டில் இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு he should be at home now. அவர் வீட்டில் இருக்க வேண்டும். இது வந்து எக்ஸ்பெக்டேஷன். அடுத்தது பாருங்க, நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். சோ நம்ம ஃபர்ஸ்ட் எழுத வேண்டியது நீங்கள் இருக்க வேண்டும். அத ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். நீங்கள் அப்படிங்கும் போது you, இருக்க வேண்டும் அப்படிங்கிறது should be. எப்படி இருக்கணும்னு சொல்லிருக்காங்க? மிகவும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. நீங்க இத மட்டும் எழுதுறதா இருந்தா எப்படி எழுதுவீங்க? மிகவும் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மிகவும் கவனமாக அப்படிங்கறத மட்டும் நீங்க எழுதுறதா இருந்தா என்ன சொல்வீங்க? பி கேர்ஃபுல்னு எழுதுவீங்க. பி கேர்ஃபுல். அமைதியாக இரு. கவனமாக இருன்னு சொல்லும் போது பி கேர்ஃபுல். அமைதியாக இரு அப்படின்னு சொல்லும் போது பி குவைட். இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் இல்லையா? அமைதியாக இரு, கவனமாக இரு, பொறுமையாக இரு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம சொல்லும் போது என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பி குவைட், பி பேஷண்ட், பி காம், பி கேர்ஃபுல், இந்த மாதிரி நம்ம பி வச்சு யூஸ் பண்ணுவோம். அப்ப நம்ம இங்க என்னதான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா பிக்கு அடுத்து என்ன வரணும்? கேர்ஃபுல். ஆனா இங்க மிகவும் கொடுத்திருக்கிறதுனால நம்ம இங்க எதை சேர்த்துக்கலாம் அப்படின்னா மோர் கேர்ஃபுல். மோர் கேர்ஃபுல். நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு யூ ஷுட் பி மோர் கேர்ஃபுல். நீங்கள் மிகவும் கவனமாக இருக்கணும். நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மட்டும் சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க யூ ஷுட் பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லிக்கலாம். இங்க அதிகமா இங்க மிகவும் அடிஷனலா கொடுத்திருக்கிறதுனால நம்ம மோர் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ உங்களுக்கு இது ஈஸியா இருந்திருக்கும். அடுத்தது பாருங்க, இது வந்து நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து ஒரு சஜஷன் தான். இது அட்வைஸ் கிடையாது. கவனமா இருந்தா இரு, இருக்காட்டி போ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு சிலர்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா பட்டும் படாம இருப்பாங்க. ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, நீ செஞ்சா செஞ்சுக்கோ, செயலாட்டி விடு அப்படின்னு சொல்றாங்களே. சோ இது வந்து சஜஷன்ல தான் வரும். இது அட்வைஸ்ல வராது. ஓகே, அது வந்து எக்ஸ்பெக்டேஷன்ல வரும். ஓகேங்களா? இப்ப அடுத்தது பாருங்க, அவள் இப்போது படிக்க வேண்டும். ஓகே, அவள் இப்போது படிக்க வேண்டும். இது வந்து எக்ஸ்பெக்டேஷன் தான். அவ படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது ஒரு எக்ஸ்பெக்டேஷன். இப்ப பாருங்க, அவள் வேண்டும் மட்டும் தான் போட்டிருக்காங்க. இங்க வந்து வேண்டும் மட்டும் தான் போட்டிருக்காங்க. அப்ப நம்ம எப்படி இங்க ஷுட் மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா? பி யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னா நீங்க கேட்க வேண்டியது இல்ல. நீங்க வெர்புக்கு அடுத்து என்ன வரும்னு நீங்க அதையும் பார்க்கணும். ஓகே, லாஸ்ட் இருக்கிறது மட்டும் பார்க்க கூடாது, வெர்பு என்னங்கிறதையும் பார்க்கணும். இங்க வெர்பு என்ன அப்படின்னா படிக்க. சோ படிக்கங்கிற ஒரு செயல் வந்து கண்டினியூஷன்ல இருக்கு. படிக்கிறது என்னது? கண்டினியூ. இப்போ அவள் படிக்க வேண்டும் அப்படின்னா சும்மா படிச்சுட்டு 2 நிமிஷத்துல விட்டுற மாட்டாங்க. படிக்கணும்னா கொஞ்ச நேரம் படிப்பாங்க. சோ அது வந்து ஒரு அந்த ஆக்ஷன் வந்து எப்படி இருக்கும்? கண்டினியூவா இருக்கும். அப்ப இங்க நம்ம என்ன யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா வெர்ப் பிளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம என்னதான் யூஸ் பண்ணணும்? ஷுட் பி தான் யூஸ் பண்ணணும். அப்போ அவள் அப்படிங்கும் போது ஷீ. இங்க வேண்டும் மட்டும்தான் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதுக்காக நீங்க ஷுட் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி வெர்ப் என்ன இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்த்துட்டு தான் அதை நம்ம யூஸ் பண்ணணும். சோ இங்க படிக்கங்கிறது ஸ்டடியிங். she should be studying. இப்பொழுது. சோ இப்பொழுதுங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன போட்டுடலாம்? now போட்டுடலாம். ஓகே, அவள் இப்பொழுது படிக்க வேண்டும். she should be studying now. அவள் இப்பொழுது படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு பயன்படுத்தலாம். அடுத்தது பாருங்க, இது உங்களுக்கு எளிதாக இருக்க வேண்டும். ஓகே,
இது உங்களுக்கு எளிதாக இருக்க வேண்டும். இங்க சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா இது. ஓகே, இருக்க வேண்டும். சோ இது அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? this. this should be. this should be. இது இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க? எளிதா இருக்கணும். be easy. be easy. so this should be easy. எளிதாக இருக்க வேண்டும். யாருக்கு? உங்களுக்கு. சோ உங்களுக்கு அப்படிங்கும்போது for you. உங்களுக்கு போது for you. so this should be easy for you. இது உங்களுக்கு எளிதாக இருக்க வேண்டும். எக்ஸாம் எழுத போறாங்க அப்படின்னா என்ன செய்வாங்க? இந்த எக்ஸாம் உனக்கு கண்டிப்பா ஈஸியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாதிரி சொல்றதுக்கு நம்ம இத பயன்படுத்தலாம். should be பயன்படுத்தலாம். should be வந்து நம்ம எங்க பயன்படுத்தணும் அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் பயன்படுத்தணும். ஒரு விஷயத்துக்கு சஜஷன் கொடுக்கும்போது நம்ம பயன்படுத்தணும். ஆனா இங்க உள்ள வெர்பையும் நம்ம கிளியரா பார்க்க வேண்டியது இருக்கு. வெர்புக்கு அடுத்து நம்ம என்னென்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதையும் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹோம்ங்கிற நவுன் யூஸ் பண்ணோம். நவுன் யூஸ் பண்றத பார்த்தோம். அதுக்கடுத்து பாருங்க யூ ஷுட் பி மோர். சோ மோர்ங்கிறது அட்ஜெக்டிவ். ஓகே, அப்ப இங்க அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணிருக்கோம். அடுத்தது பாருங்க she should be studying. studying அப்படின்னு சொல்லும் போது நம்ம எதை யூஸ் பண்ணிருக்கோம்? verb plus ing யூஸ் பண்ணிருக்கோம். சோ இந்த மாதிரி நம்ம வெர்பையும் பார்க்கணும். அது வெர்புக்கு அடுத்து வர்ற வேர்டையும் நம்ம பார்த்து தான் அந்த should be நம்ம யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து should பார்த்தோம். செகண்ட் வந்து should be பார்த்தோம். should வந்து வேண்டும்னு பார்த்தோம். should be வந்து இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். should வந்து சப்ஜெக்ட் ஷுட்டுக்கு அடுத்து verb one formation வரும். ஆனா should be க்கு வந்து சப்ஜெக்ட் வரும், should be வரும். அதுக்கடுத்து என்ன வரும் அப்படின்னா noun, adjective, verb plus ing, verb 3 formation. இந்த நாலுமே வரும். should வந்து நம்ம எந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அட்வைஸ்க்கு, டியூட்டிக்கு, எக்ஸ்பெக்டேஷனுக்கு. ஆனா should be வந்து எக்ஸ்பெக்டேஷனுக்கு, சஜஷனுக்கு, இந்த இதுக்கு நம்ம பயன்படுத்துவோம். இப்ப இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சோ இது ரொம்ப சிம்பிளா இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இருந்திருக்க வேண்டும். ரெண்டுக்குமே இருந்திருக்க வேண்டும்னு தான் பாக்குறோம். சோ அப்ப அதுக்கு எங்கெங்க பயன்படுத்தணும் அப்படிங்கறத நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இந்த சென்டென்ஸ் எல்லாம் பாருங்க. நீ தேர்வுக்கு படித்திருக்க வேண்டும். இருக்க வேண்டும் தானே போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. எங்க தேர்வுக்கு படித்திருக்க வேண்டும்னாலும் நீ தேர்வுக்கு படித்திருந்திருக்க வேண்டும்னாலும் ஒரே மீனிங் தான். ஓகேவா? இப்ப இந்த சென்டென்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த should haveக்கு என்ன ஃபார்மேட் அப்படிங்கறத நம்ம பார்த்தலாம். should have நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதணும், அடுத்து should have எழுதணும். should have வந்துட்டாலே நம்ம இங்க verb என்ன வரும் அப்படின்னா verb 3 formation தான் வரும். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. ஓகே, should have அடுத்து verb 3 formation நம்ம எழுதணும். நீ தேர்வுக்கு படித்திருக்க வேண்டும் அப்படின்னு நீங்க சொல்லும் போதே அவங்க என்ன கன்வே பண்ண வர்றாங்க அப்படின்னா அவங்க தேர்வுக்கு படிக்கலங்கிறத கன்வே பண்ண வராங்க. நீ தேர்வுக்கு படித்திருக்க வேண்டும், அதாவது படித்திருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது அப்ப தேர்வுக்கு படிக்காம போயிட்டாங்க. சோ மார்க் கம்மியா இருக்கலாம். இந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா முடிஞ்சு போன ஒரு நிகழ்ச்சியை சொல்றது. ஓகே, அவங்க ஏற்கனவே படிக்கல, நீங்க ஒழுங்கா படிச்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இதை நம்ம பயன்படுத்துறோம். அப்ப இங்க உள்ள ஆக்ஷன் வந்து என்ன அப்படின்னா முடிஞ்சு போன ஒரு விஷயத்த நம்ம இப்ப கன்வே பண்றதுக்கு பயன்படுத்துறோம். சோ நீ தேர்வுக்கு படித்திருக்க வேண்டும். சோ அப்ப நீ படிக்கல அப்படிங்கறத சொல்றாங்க. இங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா நீ இருக்க வேண்டும். இதை நம்ம எழுதணும். you should have. you should have. நீ இருக்க வேண்டும், இருந்திருக்க வேண்டும். எப்படி இருந்திருக்க வேண்டும்? படித்திருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இங்க படிக்கிறது என்ன அப்படின்னா படிக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்டடி சொல்லுவோம். அப்ப படித்திருந்திருக்க வேண்டும் நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ verb 3 formation வந்து என்னது? ஸ்டடி, ஸ்டடி, ஸ்டடிடு தான் வரும். சோ அப்ப இங்க ஸ்டடிடு. சோ நீ படித்திருந்திருக்க வேண்டும் அப்படின்னா you should have studied. எதுக்கு படிச்சிருக்கணும்? தேர்வுக்கு. சோ the exam. the exam. நீ தேர்வுக்கு படித்திருந்திருக்க வேண்டும். you should have studied the exam. நீ தேர்வுக்கு படிச்சிருக்கணும், ஆனா படிக்காம போனதுனாலதான் என்ன ஆயிடுச்சு? மார்க் ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்க, நான் உண்மையை சொல்லி இருக்க வேண்டும். ஓகே, ஒரு சிலர் உண்மையை கேட்கும்போது என்ன செய்வாங்க? அமைதியா இருப்பாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு ஓஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க? நான் அந்த நேரத்துல உண்மையை சொல்லி இருக்கணும், ஆனா சொல்லாம விட்டுட்டேன். அப்ப இங்க எதை கன்வே பண்ண வராங்க? சொல்லாத ஒரு விஷயத்த இப்ப நான் சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ நான் உண்மையை சொல்லி இருக்க வேண்டும். அப்போ இங்க நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? நான்
இருக்க வேண்டும் எழுதணும். நான் அப்படிங்கும்போது ஐ ஷுட் ஹாவ். நான் இருந்திருக்க வேண்டும். என்ன இருந்திருக்க வேண்டும்? உண்மையை சொல்லி இருந்திருக்க வேண்டும். சோ சொல்றத நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டோல்டு. ஓகே, வெர்ப் 3 ஃபார்மேஷன்ல டெல்லுக்கு டோல்டு அப்படின்னு சொல்லணும். ஐ ஷுட் ஹாவ் டோல்டு, சொல்லி இருக்க வேண்டும். எதை சொல்லணும்னு சொல்றாங்க? ட்ரூத், உண்மையை. த ட்ரூத், உண்மையை சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப அவங்க ஃபீல் பண்றாங்க. சோ அப்ப அவங்க உண்மையை சொல்லல, அந்த டைத்துல சொல்லல. இப்போ அவர்கள் முன்பே கிளம்பி இருக்க வேண்டும். ஓகே, அவங்க வந்து முன்பே கிளம்பி இருக்க வேண்டும் அப்படின்னா என்ன? இப்ப அவங்க லேட்டா போயிட்டாங்கன்னு அர்த்தம். சோ அப்ப அவங்க முன்பே கிளம்பி இருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க? கரெக்ட் டைத்து போயிருப்பாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? லேட்டா கிளம்புனதுனால லேட் ஆயிடுச்சு. சோ அவர்கள் முன்பே கிளம்பி இருக்க வேண்டும். சோ அவர்கள்ங்கும் போது தே. இருக்க வேண்டும்ங்கிறதுக்கு should have. என்ன இருக்கணும்னு சொல்றாங்க? கிளம்பி. கிளம்புங்கிறது கிளம்பி இங்க போறது லெஃப்ட். ஓகே, லீவுக்கு தேர்ட் ஃபார்ம் என்ன? லெஃப்ட். சோ they should have left. எங்க எப்ப கிளம்பி இருக்குன்னு சொல்றாங்க? முன்பே. முன்பே அப்படிங்கும் போது இயர்லியர். அவங்க என்ன செஞ்சிருக்கணும்? முன்பே, இயர்லியர், முன்பே கிளம்பி இருக்கணும். ஓகே, they should have left earlier. அவர்கள் முன்பே கிளம்பி இருக்க வேண்டும். அவங்க லேட்டா கிளம்புனதுனால லேட் ஆயிடுச்சு. அடுத்தது பாருங்க, நாம் ஒரு டாக்ஸியில் சென்றிருக்க வேண்டும். காசு மிச்சமாகுதுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாங்க? பஸ்ல கூட்டிட்டு போயிட்டாங்க. அதனால என்ன ஆயிடுச்சு? டயத்துக்கு அந்த இடத்துக்கு போக முடியல. ஓகே, 10 மணிக்கு இன்டர்வியூ இருக்கு. அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? ஒரு டாக்ஸி பிடிச்சோ ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிருந்தாங்கன்னா அந்த இன்டர்வியூக்கு கரெக்டா அட்டன் பண்ணிருப்பாங்க. சோ பஸ்ல போனா கரெக்ட் டயத்துக்கு போக முடியும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப உள்ள டிராபிக் ஜாம்ல எல்லாம் எவ்வளவு நேரம் ஆகும்னு நம்மளால சொல்ல முடியாது. நாம் ஒரு டாக்ஸியில் சென்றிருக்க வேண்டும். ஓகே, நாம் ஒரு டாக்ஸியில் சென்றிருக்க வேண்டும். டாக்ஸில போகாதனால லேட் ஆயிடுச்சு. சோ இன்டர்வியூக்கே லேட்டா போனா நம்ம என்ன செய்வாங்க? செலக்ட் பண்ண மாட்டாங்க. சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நாம். இருக்க வேண்டும் எழுதிக்கலாம். நாம்ங்கும் போது we தான் இங்க சப்ஜெக்ட். we should have. we should have. சென்று இருக்க அப்படிங்கறது வந்து நம்ம இங்க கோயிங் அந்த மாதிரி எல்லாம் போடக்கூடாது. இங்க என்ன போடணும் அப்படின்னா சென்று இருக்கனா எடுத்திருக்கணும். ஓகே, டாக்ஸியை நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? எடுத்திருக்கணும். ஆனா டாக்ஸி எடுக்காம பஸ் எடுத்துட்டு போனோம். பஸ்ல போனதுனால நம்மளால போக முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இங்க சென்று இருக்க அப்படிங்கும் போது நம்ம இங்க என்ன போடணும் அப்படின்னா டேக்கன். டேக்கன். டாக்ஸி எடுத்திருந்திருக்கணும், நம்ம டாக்ஸி எடுக்கல அப்படிங்கறதுனால இங்க நம்ம டேக்கன் தான் போடணும். டேக்கன் எ டாக்ஸி. ஒரு டாக்ஸிங்கும் போது எ டாக்ஸி. we should have taken a taxi. நாம் ஒரு டாக்ஸியை எடுத்திருக்க வேண்டும். நம்ம ஒரு டாக்ஸியில் சென்றிருக்க வேண்டும். அந்த மாதிரி சொல்றது. இப்ப இந்த சிச்சுவேஷன்ஸ் பாருங்க, இங்க ஒரு விஷயம் வந்து பாஸ்ட்ல நடக்கல. அத இப்ப சொல்றாங்க. இப்ப கன்வே பண்றதுனால இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்றோம். should have யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, படித்திருக்க வேண்டும் சொன்னாங்க. அவங்க படிக்காதனால மார்க் கம்மியாயிடுச்சு. சோ ரெண்டு விஷயத்த கன்வே பண்ணும்போது நம்ம இங்க should have யூஸ் பண்றோம். அதே மாதிரி சொல்லி இருக்க வேண்டும். உண்மையை கேட்கும் போது சொல்லல, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. அடுத்தது பாருங்க, முன்பே கிளம்பி இருக்கணும். எந்த ஒரு விஷயத்துக்கு எங்க கிளம்புறது இருந்தாலும் என்ன செய்யணும்? கொஞ்சம் முன்னாடி 10 நிமிஷம் முன்னாடி கிளம்புனோம்னா பிரச்சனையே கிடையாது. ஆனா யாருமே அப்படி கிளம்புறது கிடையாது. சோ இங்க எல்லாம் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே என்ன அப்படின்னா முன்னாடி தவற விட்ட விஷயங்கள். ஓகே, படிச்சிருக்கணும், படிக்கல, சென்றிருக்கணும், செல்லல, சொல்லி இருக்கணும், சொல்லல. சோ முன்னாடி தவறப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நம்ம இப்ப கன்வே பண்றதுனால நம்ம இங்க should have யூஸ் பண்றோம். இப்போ உங்களுக்கு should have கான மீனிங் புரிஞ்சிருக்கும். இந்த should haveக்கு நம்ம ஃபார்மட் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா சப்ஜெக்ட் should have, அடுத்து verb 3 ஃபார்மேஷன். ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு should have. ஓகே, இப்போ நம்ம அடுத்து should have been எங்க யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம should have been எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் should have beenக்கு என்ன ஸ்ட்ரக்சர் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் எழுதுறோம். அடுத்து should have been எழுதணும். இந்த பீன் வந்துட்டாலே நம்ம ஆல்ரெடி பி பார்த்தோம் இல்லையா? நவுன் வரலாம், அட்ஜெக்டிவ் வரலாம், வெர்ப் 3 ஃபார்மேஷன் வரலாம். அந்த பீன் வந்துட்டாலே நம்மளுக்கு அந்த should be-க்கும் சரி should have been-க்கும் சரி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும். வேலையை முடித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இங்க வேலை தான் என்னது? சப்ஜெக்ட். என்ன எழுதணும்? the work. முடித்திருக்க வேண்டும். சோ அதனால நம்ம should have been யூஸ் பண்ணிக்கலாம். should have been.
ஓகே, the work should have been என்ன செஞ்சிருக்காங்க, முடித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இங்க வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப அந்த வேலை முடிக்கல, முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரியே இருக்கு இல்லையா, should have நம்ம யூஸ் பண்ண மாதிரி தான் இதுவும் இருக்கு. பட் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. சோ இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசங்கிறத அந்த வீடியோ எண்ட்ல கண்டிப்பா சொல்றேன். இப்போ வேலையை முடித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க வேலை எழுதியாச்சு, வேண்டும் எழுதியாச்சு. முடித்திருக்க completed. completed. இவர் 3 ஃபார்மேஷன் யூஸ் பண்ணிருக்கோம். The work should have been completed. வேலை முடித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு. அடுத்தது பாருங்க, அவளுக்கு முன்பே சொல்லப்பட்டிருக்க வேண்டும். அவளுக்கு ஒரு விஷயத்த சொல்லாம விட்டுருக்காங்க, சோ முன்பே சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இதை பயன்படுத்தலாம். அவளுக்கு முன்பே சொல்லப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா அவள். சோ சி என்ன செஞ்சிருக்கணும், சொல்லியிருக்க வேண்டும், சொல்லப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா should have been எழுதணும். should have been. சொல்லப்பட்டிருக்க. சோ சொல்லப்பட்டிருக்க அப்படிங்கிறதுக்கு தேர்ட் ஃபார்ம் தான் எழுதணும். அப்ப told. ஓகே, சொல்லப்பட்டிருக்க வேண்டும் என்னது முன்பே. முன்பேங்கிறதுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துப்போம், earlier. அவளுக்கு முன்பே சொல்லப்பட்டிருக்க வேண்டும். இப்போ நான் சரியான நேரத்தில் அங்கு செஞ்சிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. சோ அந்த நேரத்துல அவங்க செல்லல. இப்ப இதை எப்படி எழுதுறது, நான் வேண்டும் இதை நம்ம எழுதிக்கலாம். I should have been. I should have been. இங்க என்ன சொல்லிருக்காங்க, அங்கு, அதுதான் இங்க எழுதணும். there. இந்த there வந்து என்ன சொல்லுவாங்க, adjective. ஓகே, there வந்து adjective. சரியான நேரத்தில் on time. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. ஓகே, ரொம்ப டிஃபரன்ஸ் தெரியல, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. சோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, எதுக்கு should have போடுறது, எதுக்கு should have been போடுறது அப்படிங்கறத ஈஸியா பார்க்கலாம். should have வந்து missed the action in the past. பாஸ்ட்ல மிஸ் பண்ண ஆக்ஷனை நம்ம சொல்றது. ஆனால் should have been வந்து missed the state in the past. நீங்கள் பாஸ்ட்டில் ஒரு ஸ்டேட் இருக்கும் இல்லையா, அதை மிஸ் பண்ணது. ஸோ இதை நம்ம எக்ஸாம்பிளோட பார்த்தா ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். நீ நேற்று படித்திருக்க வேண்டும். யூ ஷுட் ஹாவ் ஸ்டடிட் எஸ்டர்டே. அதாவது படிக்கிறதுங்கிறது ஒரு செயல், அது ஆக்ஷன். ஸோ இந்த இடத்துல நம்ம ஷுட் ஹாவ் யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஷுட் ஹாவ் பீன் வந்து அப்படி கிடையாது. நீங்கள் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்க வேண்டும். யூ ஷுட் ஹாவ் பீன் இன்வைட்டட் டு த பார்ட்டி. இங்கே இன்வைட்டடுங்கிறது வந்து எந்த ஆக்ஷனும் கிடையாது, இது ஒரு ஸ்டேட். இந்த மாதிரி அங்கே ஆக்ஷன் கொடுக்குற இடத்துக்கு மட்டும்தான் நம்ம ஷுட் ஹாவ் யூஸ் பண்ணணும். ஒரு ஸ்டேட்டான விஷயங்களுக்கு நம்ம ஷுட் ஹாவ் பீன் தான் யூஸ் பண்ணணும். இந்த அழைக்கப்படுறது, சிகிச்சை கொடுக்கப்படுறது, தேர்ந்தெடுக்கப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு ஸ்டேட்டு. அதனால தான் நம்ம ஷுட் ஹாவ் பீன் யூஸ் பண்ணுறோம். ஒன் மோர் எக்ஸாம்பிள் டு லேர்ன் அபவுட் தீஸ். அவள் நிதானமாக பேசியிருக்க வேண்டும். ஷீ ஷுட் ஹாவ் ஸ்போக்கன் குவைட். இங்கே வந்து ஸ்போக்கன்கிறது ஒரு செயல், அதனால் நம்ம இங்கே ஷுட் ஹாவ் யூஸ் பண்ணுறோம். கதவு பூட்டப்பட்டிருக்க வேண்டும். த டோர் ஷுட் ஹாவ் பீன் லாக்டு. இங்கே வந்து எந்த செயலும் கிடையாது, ஏன்னா கதவு மூடப்பட்டிருக்கிறதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஷுட் ஹாவ் பீன் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு செயலை குறிக்கும் போது தான் நம்ம ஷுட் ஹாவ் யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஒரு செயலை குறிக்காமல் ஒரு ஸ்டேட்டை மட்டும் குறிக்கிறது, அதோட இருக்கும் நிலையை மட்டும் குறிக்கிறதுக்கு நம்ம ஷுட் ஹாவ் பீன் யூஸ் பண்ணுறோம். இப்போ இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி நிறையா வீடியோக்கள் தேவைப்படுதுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you for now.